பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வழக்கில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் ஒரு மகத்தான தண்டனையை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்குமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. நிர்பயா வழக்கிலே வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பிறகு இந்த பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபட்டவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தண்டனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தீர்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறோம். இது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பெண்களுக்கான பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுத்து, அதிலும் குறிப்பாக சிறார் குற்றங்கள், போக்சோ வழக்குகள், அவற்றை தடுப்பதற்கு கூடுதல் அக்கறை எடுத்துக்கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இத்தகைய கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் பெரும்பாலும் அரசியல்வாதிகளுடைய ஆதரவோடு தான் நடப்பது பல மாநிலங்களிலும் வழக்கமாக இருக்கிறது. கர்நாடகாவிலும் கூட இப்படியான ஒரு மிகப்பெரிய பாலியல் குற்றத்தில் ஈடுபட்ட மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரை பற்றிய தகவல்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. எனவே இப்படியான பெண்களுக்கு எதிரான மிக கொடூரமான வன்கொடுமைகளில் ஈடுபடுகிறவர்களுக்கு அரசியல் கட்சிகள், அரசியல்வாதிகள் ஆதரவு தருவதோ பாதுகாப்பு தருவதோ கூடாது. இதை எல்லோருமே நாம் மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த தீர்ப்பினுடைய செய்தியை எல்லோருக்கும் எடுத்துச் சென்றோம். பெண்களுடைய பாதுகாப்புக்கு தொடர் நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும். பெண்களுக்கென்று தனிச்சிறப்பான திட்டங்களை வகுத்து அவர்களை எல்லாம் ஆளுமை மிக்கவர்களாக மாற்றுகிற மிகப்பெரிய பணியை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களை எல்லாம் பட்டதாரிகளாக ஆக்குவதற்கு புதுமை பெண் திட்டம், ஏழை எளிய தாய்மார்களுக்கு மகளிர் உரிமை தொகை, உழைக்கும் பெண்களுக்கு உதவக்கூடிய விடியல் பயணம் திட்டம் என்று அடுக்கடுக்காக பெண்களுக்கான திட்டங்களை வகுத்து அவர்களுக்கு ஊக்கம் அளித்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதிலும் தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடம் வகிக்கிறது என்கின்ற பெருமையையும் தமிழ்நாட்டுக்கு தேடித்தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மே 31ஆம் நாள் திருச்சியில மதச்சார்பின்மை பாதுகாப்போம் மாபெரும் மக்கள் பேரணி நடைபெற இருக்கிறது. அதில் குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்க இருக்கிறார்கள். அதற்கான தயாரிப்பு பணிகளை எல்லா இடங்களிலும் மேற்கொண்டு வருகிறோம். அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு கட்சியினுடைய கடலூர் மைய மாவட்டத்துடைய சிறப்பு செயற்குழு இங்கே நடைபெற்றது. இந்த மைய மாவட்டத்தின் சார்பிலே அந்த பேரணியில் 10,000 பேர் பங்கேற்க ஏற்பாடு செய்வது என்று இதிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மதச்சார்பின்மை பாதுகாப்போம் என்கிற பேரணி இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற நோக்கத்தை கொண்ட பேரணி. இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற அடிப்படை உரிமைகளை, சமத்துவ உரிமையை பாதுகாக்கிற பேரணி. இன்றைக்கு ஒன்றிய அரசை ஆளுகிற பாஜக இந்த நாட்டை மதச்சார்பற்ற அரசு என்பதிலிருந்து மாற்றி ஒரு மதச்சார்பான நாடாக ஆக்குவதற்கு பல வகையில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடுக்கப்படுகிற
அடக்குமுறை, வன்முறை என்பது அதிலே ஒரு பகுதிதான். அவர்கள் சிறுக சிறுக அரசமைப்பு சட்டத்தையே இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே மதச்சார்பின்மை பாதுகாப்போம் என்கிற இந்த பேரணி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற, அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்டை பாதுகாக்கிற ஒரு நோக்கத்தை கொண்ட பேரணி. அந்த விதத்திலே இந்த பேரணியிலே பங்கேற்று இதை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய உறுப்பினர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாடு மதச்சார்பற்ற நாடாக தொடர வேண்டும் என்று விரும்புகிற அனைத்து சக்திகளுக்கும், அனைத்து ஜனநாயக சக்திகளுக்குமான கடமை. எனவே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஏற்கனவே வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இதை அனைத்து ஜனநாயக சக்திகளும், மதச்சார்பற்ற சக்திகளும் இந்த பேரணியிலே பங்கேற்று இந்தியாவுக்கு ஒரு செய்தியை இந்த பேரணியின் மூலமாக தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே அதை வலியுறுத்தி நாங்கள் இந்த பரப்புரையை மேற்கொள்கிறோம்.